ஸோ ஒரு பேரண்ட்டா அவங்களுக்கு எவ்ளோ கோவம் வந்தாலும், இல்ல ஒரு குழந்தை எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும், குழந்தைய அடிக்கவே கூடாதா? இருக்கவே கூடாது தான். அத மீறி நீங்க அடிச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்பாலஜைஸ் பண்ணணும். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சிப்லிங் ஒரு தவறு செஞ்சாங்கன்னா, அகைன் என்ன பண்ணுவாங்க? நீங்க நான் தவறு செய்யும்போது அடிக்கிறீங்க. நானும் அடிக்கிறேன். பட் உங்களோட கோவத்த அந்த குழந்தைகிட்ட காமிக்கலாம். ஓகே, நான் உன் மேல கோவமா இருக்கேன். கிவ் மீ சம் டைம். கிவ் மீ சம் ஸ்பேஸ். ஓகே, இப்ப நம்ம பேசணும் அப்டின்னா, டெஃபினட்டா நீனும் கத்துவ, நானும் கத்துவேன். ஓகே, என்னோட எமோஷன்ஸும் வேற மாதிரி வெளில வரும். உன் எமோஷன்ஸும் வேல வரும். கிவ் மீ சம் டைம். டெஃபினட்டா இத பத்தி நம்ம திருப்பி ரீஓப்பன் பண்றோம், பேசுறோம். உங்க கோவத்த காமிங்க. ஓகே. அ சொல்லுங்க அவங்க கிட்ட. ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்ப என்ன நம்ம குழந்தைங்களுக்கு கத்துக் குடுக்குறோம்? கோவம் வந்தா வி நீட் டூ டேக் அ பிரேக். வி நீட் டூ டேக் அ பாஸ். அந்த குழந்தைங்க முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸ் பாஸ் எடுங்க. ஒரு டீப் பிரீத் பண்ணுங்க. டெஃபினட்டா அந்த பனிஷ்மென்ட்ன்ற ஒரு விஷயம் மாறும். இப்ப நம்ம அந்த ஹாலுசினேஷன் பத்தி பேசினோமே, அது கூட எப்படி அந்த குழந்தைக்கு வந்ததுன்னு நான் சொன்னேன். ஒரு பெற்றோர் வந்து அவங்கள டார்க் ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. அப்ப இந்த டார்க் ரூம்ல அடைச்சு வைக்கும்போது ஒரு பயத்துல தன்ன மாதிரியே ஒரு உருவத்த கிரியேட் பண்ணி தான் அது வந்து பெருசாகும்போது ஒரு ஹாலுசினேஷனா அவங்க காதுல வந்து ஏதோ ஒரு குரல் கேட்கிற அளவுக்கு போகுதுன்னா, அப்ப பனிஷ்மென்ட் எந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்?